ஹாய், ஹலோ, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தெரியுமா உங்களுக்கு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் நுஹா இம்ரான். நம்ம வீட்ட சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வெளியிலிருந்து பார்க்குற அழகுக்காக மட்டும்னு நீங்க நெனச்சா, அது தப்பு. அது நம்ம மனநிலையையும், உடல் நலத்தையும், நம்ம தினசரி செயற்பாடுகளையும் பாதிக்கிற ஒரு முக்கிய காரணம். முதல்ல மனநிலை. நம்ம சுற்றுச்சூழல் கலைஞ்சு கிடக்கிறப்போ, நம்ம மூளை அத அமைதி இல்லாத சூழல்னு எடுத்துக்கும். அதனால நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் உருவாகும். அமெரிக்கால நடந்த ஒரு ஆய்வின்படி, வீடு சுத்தமில்லாம இருந்தா மன அழுத்தத்துக்கு காரணமான ஹோமோன் அளவு கூடும். அதன் விளைவா என்ன நடக்கும்? சின்ன விஷயத்துக்கும் சீக்கிரம் கோபம் வரும். ஒரு வேலையில கவனம் வைக்க முடியாம போகும். சில நேரங்கள்ல மனசு சோர்வா கூட உணரலாம். ஆனா அதே இடம் சுத்தமா, அழகா இருந்தா நம்ம மனசு தானாவே அமைதியாகிடும். ஒரு நிம்மதியான உணர்வு வரும். அதனால தான் சுத்தமான இடம் சாந்தமான மனம்னு சொல்றாங்க. அடுத்ததாக உடல் நலம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய தூசி துகள்கள், சிறிய கிருமிகள், பூஞ்சை போன்றவை சேர்ந்திருக்கு. இது மெதுவா நம்ம உடம்ப பாதிக்க ஆரம்பிக்குது. முக்கியமா சளி, தும்மல், சுவாச கஷ்டம், அலர்ஜி போன்ற பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக பெரிய விஷயம் ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஒரு சின்ன பழக்கம் போதும். தினமும் சில நிமிடங்கள் ஜன்னலை திறந்து வைக்கலாம். வெளியில் இருக்கிற சுத்தமான காற்று உள்ள வரணும். வெளிச்சமும் உள்ளே படணும். மேலும் தூசிகளை துடைப்பது, பயன்படுத்தாத பொருட்களை அகற்றுவது, இவையெல்லாம் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. சுத்தமான சூழல் இருந்தா நம்ம உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும். மூன்றாவது, கவனம் மற்றும் செயல்திறன். நம்ம மேசை மேல நிறைய பொருள் இருந்தா நம்ம கண்கள் ஒவ்வொன்றையா கவனிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம மூளை ஒரே நேரத்துல பல விடயங்களை நினைக்க முயற்சிக்கும். இதுதான் கவனம் சிதறதுக்கு முக்கிய காரணம். ஒரு ஆய்வின்படி, எளிமையான சுத்தமான சூழல்ல வேலை செஞ்சா வேலை செய்கிற வேகமும் கூடும், நினைவாற்றலும் மேம்படும். அதனால தான் நூலகம், பள்ளி, படிக்கும் இடங்கள் எல்லாம் ஒழுங்கா சுத்தமா வச்சிருக்காங்க. நம்ம வீட்லயும் சின்ன ஒரு சுத்தமான மேசை இருந்தா போதும், படிப்பில் பெரிய மாற்றம் தெரியும். அதனால வீட்டை சுத்தமா வைக்கிறது ஒரு வேலையா? இல்ல. அது நம்ம மன அமைதிக்காக, நம்ம உடல் நலத்துக்காக, வெற்றிகரமான நாளைக்காக நாம செய்ற ஒரு சின்ன முதலீடு. இப்போ சொல்லுங்க, ஒரு சின்ன மாற்றத்துக்கு நீங்க தயாரா? நன்றி, வணக்கம்.